சமைக்க தெரியும்ல? இல்ல சூப்பரா சமைப்பாமா. சரி அப்ப குருமா வச்சிரு. சரி டேய் எனக்கு தான் சமைக்கவே தெரியாதுடா. ஏன்டா போய் சொன்ன? ஏய் எங்க அம்மா சாதாரண அம்மா இல்ல, சீரியல்ல வர்ற மாமியார் மாதிரி கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. சரி இப்ப எப்படி சமைக்கிறது? அதான் யூடியூப் இருக்கே, வா. டேய் அதுல பார்த்தா உப்பு அதிகமாயிடுது இல்ல காரம் அதிகமாயிடுது, சமையலே தப்பு தப்பா வருதுடா. நான் பாத்துக்கிறேன், வா. என்ன கொஞ்சம் ஊத்து. போதும். வெங்காயத்தை 2 கட் பண்ணி போடு. இப்போ மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் போடு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். என்ன பண்ற? நீ தான்டா 1 ஸ்பூன் போட சொன்ன. நான் சொன்னது 1 டீஸ்பூன் உப்பு. டேபிள் ஸ்பூன் வேற, டீஸ்பூன் வேற. இதான் 1 டேபிள் ஸ்பூனு, இது டீஸ்பூனு. இது ரெண்டுத்துக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கா? இது தெரியாம தான் நான் இவ்வளவு நாள் சமைச்சதெல்லாம் தப்பு தப்பா வந்திருக்கு. உண்மையாவே இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மெஷரிங் கப் ஸ்பூன்ஸ் எல்லாம் வேணும்னா டாக் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க. என்ன அஸ்வின் கால் பண்றான்? ஹலோ சொல்றா. கல்யாணமா உனக்கா? 4 மாசத்துலயா? சரிடா சூப்பர், கங்க்ராட்ஸ்டா. நான் ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வரேன். அஸ்வினே. அவன் இல்லப்பா, கல்யாணத்துக்காக ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்கான். ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்டா? அஸ்வினே. அவன் இல்லப்பா, ஹேர் க்ரோத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்கான்ப்பா. அஸ்வினே. ஹேர் ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரீட்மெண்ட் போயிருக்கான்ப்பா. சரி ஆண்டி. என்ன இவனை பார்க்கவே முடியல. டேய் மச்சான், என்னடா ஆச்சு? இல்ல மச்சான், என்ன 3 மாசத்துல எனக்கு கல்யாணம் ஆக போகுதுல, அதான் ஹேருக்கு ஓவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன்டா. டேய் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இதான் ஆல்ப்ஸ் குட்னஸோட ஆன்டி ஹேர் ஃபால் ஸ்கேல்ப் சீரம். இதை யூஸ் பண்ணேன்னு வை, ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும், ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்லோவா ஹேர் க்ரோத்க்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நான் ஆயிலி டாண்ட்ரஃபையும் ரிமூவ் பண்ணிடும். அப்படியா? ஆமா, இதை யூஸ் பண்ணி பாரு, 3 மாசத்துல நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை எங்கடா வாங்குறது? இதை வந்து எக்ஸ்க்ளூசிவா purple.comல வாங்கலாம்டா. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன், போய் வாங்கிக்கோங்க. ஆகஸ்ட் 3rd and 4th எல்லா ஆல்ப்ஸ் குட்னஸ் ப்ராடக்ட்லயும் buy one get one ஆஃபர் போக போகுது, மிஸ் பண்ணாதீங்க. அவன் சேர்க்க சரியில்லைமா, சொன்னா கேளு. அவனை வெளியே எங்கேயுமே அனுப்பாத. சேர்க்க சரியில்லையா? என்னடா சொல்ற? ஆமாமா, ஒருத்தி கூட சுத்தினாலும் பரவாயில்ல, ஒண்ணுத்துக்கு 4 வச்சிருக்காமா அவன். டேய் அண்ணா சொல்றது உண்மையாடா? என்னடா இல்லன்னு சொல்றான்? ஓ நான் சொல்றது நம்ப மாட்டியாமா நீ? எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்மா, இவன் தான் பொறாமையில தப்பா பேசுறான். பொறாமையா? டேய் நானு கொடா அம்மா போட்டுனா குடுக்கு. டேய் விடுங்கடா. இன்னைக்கு காலைல கூட என் ஃப்ரெண்டு கணேஷ் வந்தாமா, ஓடி போய் கடைக்கு போற மாதிரி போய் அவன் பை முத்திட்டாமா. அவன் மூஞ்சி பார்க்கவே திருட்டு பயமா இருந்துச்சு. அன்னைக்கு உண்மையான திருட்டு நம்ம வீட்டுக்கு வந்தான், அப்ப மட்டும் வாழாட்டிட்டே போய் கொஞ்சிட்டு இருந்தா. ஏய் விடுடா, அவன் குழந்தைடா அவன். நீதாமா அப்படி செல்லம் குத்து குத்தே அவனை கெத்து வச்சிருக்க. ஐசுக்ரியாடா 4 காலா. ஒன்னு இந்த வீட்டுல அவன் இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். அவன் தான் இருப்பான், நீ வேணா வெளியே போயிடு. சும்மா சும்மா கொட்டிக்கிட்டே இருக்க. தேவையில்லாம நடிக்காதீங்க. என்னோட கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? நீங்க ரோட்ல நடந்து போகும்போது காத்தடிக்கும், அதை தாங்க தெம்பு கூட இல்லாம விழுந்துருவோம் பாஸ். எல்லாம் உங்கனால. நீங்க ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி கையை இப்படி இப்படி இப்படின்னு பண்ணுவீங்க, அதை தாங்க கூட தெம்பு இல்ல பாஸ். எல்லாம் உங்கனால. என்னாலயா? ஆமா, ஒரு நாளாச்சும் எனக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்களா? உனக்கு சாப்பாடா? அதான் இந்த ஹேர் ஆயில் சீரம் அந்த மாதிரி. டேய் என்னடா ஆச்சு? ஒரு நாளாச்சும் எனக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்களா? அவ்வளவுதானே? டே முடி. என்ன? இந்தா வில்வாவோட ஹேர் க்ரோத் ஆயில். இது ஹேரை ஃபாஸ்டா க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுமா. அப்புறம் இந்த ஸ்கேல்ப்ல நல்லா நரிஷ் பண்ணா பிளட் சர்க்குலேஷனை ப்ரோமோட் பண்ணி நியூ ஹேர் ஃபாலிகல்ஸ் ஹெல்த்தியா வளர ஹெல்ப் பண்ணுமா. அது மட்டும் இல்லாம பம்கின் சீட் ஆயில் யூஸ் பண்ணிருக்கிறதுனால அதுல இருக்க மெக்னீசியம் ஜிங்க்லாம் ஹேர் ஃபால்ல இருந்து பிரிவென்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த ஹேரை திக்கா வளர ஹெல்ப் பண்ணுமா. சூப்பர். எங்க வாங்கின? இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாழ்ந்தா உண்மையே வாழணும்டா. குளிர் காலத்துல மட்டும்தான் வேலை, மத்த எல்லா டைமும் லீவு. லீவு நீ பார்த்த. என் பாஸ் ஒரு சைக்கோடா. குளிர்காலத்திலயும் சரி வெயில் காலத்திலயும் சரி அவன் சுடு தண்ணியில தான்டா குளிப்பான். என்னடா சொல்ற? அப்போ வருஷம் ஃபுல்லா உனக்கு வேலை இருக்குமா? பாத்தியாடா, நீலாம் வருஷம் ஃபுல்லா எவ்வளோ கஷ்டப்படுற. இவருக்கு குளிர்காலம்னால லீவு போல. லீவு நீ பார்த்த. எங்க பாஸ் ஒரு சைக்கோடா. நல்ல வெயில் காலத்துலயும் சரி, நல்ல குளிர் காலத்துலயும் சரி ஏசிய போட்டு தான் தூங்குவான்.
என்னடா சொல்றீங்க? இவன் மட்டும்தான் இப்படி இருக்கானா? இன்னும் நிறைய பேர் இப்படி தான் இருக்கானுங்களா? சீலா மீன் 1 கிலோ வாங்கிக்கோ. ரேட்லாம் நல்லா அடிச்சு பேசி வாங்கிட்டு வா, சரியா? சரிம்மா. டேய் ஞாபகம் வச்சுக்கோடா. டேய் மறந்துடாதடா, சீலா மீன். சங்கரா மீன் 1 கிலோவாக்கா உங்களுக்கு? ஆ டேய் நீ என்னடா பைத்தியக்கார மாதிரி இருக்க? மூலல எப்படி இருப்பேன்? இப்படின்னு என்னென்ன வேலைக்கு ஆகுது? போய் கேளு. ஆமா, என்ன மீன் சொன்னாங்க? எனக்கு தெரியாது. சை. மா என்ன மீன்? சீலா மீன்டா. ஆ சீலா மீன். அண்ணே ஷீலா மீன் எவ்வளோ? சீலா மீன் 1 கிலோ 270 ரூபாப்பா. டேய் 250 ரூபா தான்டா. 270 ரூபான்னு சொல்லி கம்மி பண்ற மாதிரி 250 ரூபான்னு சொல்லுவாரு. ஏமாந்துறாதடா. சரி அப்போ ஒரு 200 ரூபாய்க்கு கேட்போம். அண்ணா ஒரு 200. 20 ரூபா கம்மி பண்ணி 250 ரூபா கொடுத்து எடுத்துக்கோ. ஓகேண்ணா. 350 ரூபா சொன்னாருமா, 250 ரூபா கொடுப்பேன்னு சும்மா பேரம் பேசி வாங்கிட்டு வந்திருக்கேன். போங்கே போங்கே சல்பி சேகரே. இல்ல இப்பதான் ஒர்க் முடிஞ்சது, வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் பெட்லயே நீ ஜாலியா இருக்கடா. ஆமா ஜாலியா தான் இருக்கான். ஆனா தங்கச்சி இருக்காளே. டேய் அது என் பிள்ளை தானே, நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? நீ வேணா போலாம் நம்ம. உன் கூடயா? எப்பவுமே நம்மளை பார்த்து தானே பயப்படுவான். நம்ம தான் அவனை அடிப்போம், உதைப்போம், ஸ்மாக்லாம் போடுவோம். இப்ப என்ன அவளை பார்த்து பயப்படுறான்? தி நெக்ஸ்ட் டே. தலகாணி கேட்கணும்னு நினைச்சேன். நேற்று ஏன் தங்கச்சியை பார்த்து பயந்தா? என்னடா இப்படி நினைச்சிருக்க? இங்க பாரு. ரத்தம்மா என்னாச்சு? உன் தங்கச்சிக்கும் உன் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸுக்கும் சண்டையா? அதனால என்ன கட்டி பூச்சி அழுது அழுது இப்படி நனைச்சு வச்சிருக்கா. அது மட்டுமா, அழுத்தத்தோட விடாம ஏதோ கதை கதையா சொல்லி கால்ல இருந்து ரத்தத்தோட வச்சுடா. என்ன ஒரு ரூம்க்கே கூட்டு போயிடுறா. பள்ளி மாணவ மாணவிகளே, நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டால் நீங்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு செல்ல ஒரு ஏசி வாகனம், அது மட்டுமல்ல பென், பென்சில், நோட்புக் அனைத்தும் இலவசமாக வழங்குவேன். படிப்பு மட்டுமல்ல, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் தேவை என்று டெய்லி ஒரு பிடி பீரியடும் இருக்கும். டெய்லியும் பிடி பீரியடா? என்னை மட்டும் நீங்கள் வெற்றி பெற செய்தால் வருகின்ற பொதுத் தேர்வில், அதாவது பப்ளிக் எக்ஸாம், அதை நான் ரத்து செய்வேன். பப்ளிக் எக்ஸாம் கேன்சலா? அது மட்டுமல்ல, வாரத்தில் 4 நாட்கள் மட்டும் பள்ளிக்கு வந்தால் போதும். இல்லை இல்லை 2 நாட்கள். இல்லை, நீங்கள் பள்ளிக்கே வர தேவையில்லை. எனக்கு வாக்களித்தால் மட்டும் போதும். என் ஓட்டு உனக்குதானா? ஏ! என்ன எல்லாரும் இவனை பார்த்து கத்திட்டு இருக்கீங்க? இவன் வீட்டுக்குள்ள இருந்தாலே ஒரே அசிங்கமா இருக்குது. வரவங்க போறவங்க எல்லாம் கேவலமா பாக்குறாங்க. அதான் வெளியே ஒரு ஓரமா வச்சிடலான்னு இருக்கிறாங்க. சாமி ரூமுக்கு எதிரிலே இருக்கு. அப்படி இருந்தா நல்லா இருக்குமா என்ன? ஆமாண்ணா, ஒரே ஸ்மெல்லு. அவன் வெளில இருந்தா தான் கரெக்டா இருக்கும். வெளில போடா. வெளியே போ. போடா. எல்லாரும் நிறுத்துங்க. அவன் இங்கதான் இருப்பான். அவன் அப்படி உனக்கு என்னடா பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டானா? டேய் வேணாண்டா விடுறா. நீ கம்னுறா, நான் சொல்லுவேன். எனக்கு எப்பெல்லாம் அவசரமோ இவன் தான் என் கூட நின்னான். என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லும் போது கஷ்டத்தை கேட்காம இந்த வயசுல உனக்கு என்னடா கஷ்டம்னு கேட்பீங்க. ஆனா இவன் தான் நான் புலம்புறது ஃபுல்லா கேட்பான். அன்னைக்கு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணேன். நீங்க கூட சூப்பர் டூப்பர்னு என்ன பாராட்டினீங்களே, அந்த ஐடியா யார் குத்துது? இவன் குத்ததுதான். புத்தருக்கு போதி மரம் எப்படியோ, இந்த ஹரீஷ்க்கு இந்த கக்கூஸ்ரா. அப்புறம் உள்ள ஒரு நேரம் என்னடா பண்ணுவேன்னு கேப்பீங்களா? அப்பெல்லாம் அப்பாத்தி கேக்கேனா நல்லா தேய்ச்சா நல்லா பளபளன்னு இருப்பேன். என்ன விட்டு போயிட்டாடா. நான் வயிறு சரியில்லைன்னு இவங்கிட்ட போனதை விட மனசு சரியில்லைன்னு போனது தான் அதிகம். பார்க்கறதுக்கு ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கீங்களே. டெய்லி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? 4:30. ஏன் வீடு வீடா போய் பால் பேக்கெட் போடுவீங்களா? இல்ல படிப்பேன். படிப்பீங்க. பட் யூ லுக் பியூட்டிஃபுல். தேங்க்யூ.
நோ 34 வயசு ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கா? 33 தாண்டா ஆச்சு. இதுல சரிப்பட்டு வராது. நம்மளே ஒரு பொண்ணை பார்த்து செட் பண்ணி விட்டுறலாம். இவருக்கு லவ் ஒண்ணுமே செட் ஆக மாட்டேடா. டேய் இவருக்கு லவ்வே பண்ண தெரியலடா. நோ இனிமேல் நாங்க சொல்ற மாதிரி பண்ணா. பொண்ணுங்களுக்கு நல்ல பேசுற பசங்க தான் பிடிக்கும். ஒரு நல்ல பிக்கப் லைனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. என்னடா ட்ரெஸ் இது? நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், உண்மையை மட்டும்தான் பேசணும். டேய் அங்க போடுறா. தம்பிங்களா, நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி பிக்கப் லைன்லாம் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ பிக்கப் பண்ண ட்ரை பண்ணுறேன்டா. நீ கலக்கணா. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்டா. ஏங்க அடி எதுவும் பட்டிருக்கா? இல்லையே, ஏன்? சொர்க்கத்துலேருந்து டேரெக்டாக விழுந்திருப்பீங்களே, அதான். போல. அப்புறம் இன்னைக்கு எப்படி போச்சு? என்ன இதை கேட்குறாங்க? ஏங்க கண்டிப்பாக சொல்லணுமா? சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், உண்மையை மட்டும்தான் பேசணும். என்னடா சொல்லட்டுமா? நேற்று நைட்டு போட்டா சாப்பிட்டேன், சேரல போல, அதனால நிற்காம தான் போச்சு.